பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் போகிற மாதிரி ஹோம்மேடாக ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி பண்ணி ஃபேஸ் மாஸ்க் பார்த்துடலாம். அப்பப்போ கிடைக்கிற ஆரஞ்சு தோலை கலெக்ட் பண்ணி இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சதுக்கப்புறமா ஒரு சில பகுதி வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பகுதியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இருக்க பகுதியும் சேர்த்து அரைச்சோம்னா அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி ஃபைனாக அரைச்சி சல்லடையில் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். வீட்லேயே ரெடி பண்ணி எடுக்கிற இந்த பவுடர் நல்லா ஆரஞ்சு வாசனையோடு இருக்கும். நீங்கள் கிடைக்கல அப்படிங்கும்போது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதை ஏர் டைட்டாக இருக்க கிளாஸ் பாரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கணும். இப்போ ஃபேஸ் பேக் பார்த்தலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது 2 பேர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அப்படிங்கும்போது குறைச்சி எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோல் பவுடர் கொஞ்சம் எரிச்சல் தன்மையாக இருக்கும். விட்டமின் சி இருக்கிறனால இந்த தயிர் சேர்க்கறனால நல்லா கூலிங் கொடுக்கும். அதுக்காக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. முகத்தில் இருக்க கரும்புள்ளி, கருவளையம், முகப்பரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்படியே 2 நிமிஷம் அளவுக்கு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு காஞ்சதும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எரிச்சல் அதிகமாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.